ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகனா, பருத்திப்பட்டு ரோட்லேருந்து ஐயப்பக்க ரோடு கட்டா ஒரு ரோட்டில் எத்தனை பேர் போகிறீங்கன்னு தெரியல. அந்த ரோடு அவ்வளோ மோசமாக இருக்குது. இத்தனைக்கும் அங்கே வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, மகாலட்சுமி காலேஜ் இருக்குது, நெக்ஸ்ட்டு என்னென்னமோ இருக்குது. பட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே கரெக்ட் ரோடு போடல. அவ்வளோ பள்ளம் இருக்குது, அவ்வளோ ஸ்பீட் பிரேக் இருக்குது. அண்ட் அந்த ரோடே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த பக்கம் போகிறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா அங்கே டிராஃபிக் வேறு, ஏன்னா ஸ்கூல் வேறு இருக்குது. அங்கே பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போகிறது, நெக்ஸ்ட்டு அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க் முடிஞ்சு நைட்டு 10 மணிக்கு தான் அந்த பக்கமே போகிறேன். நான் 10 மணிக்கு எங்கள் பாப்பாவை வச்சுட்டு வேறு நான் போகிறேன். அந்த ரோடு பார்த்திங்கன்னா நைட்டில் லைட்டும் கிடையாது. அந்த பக்கம் வந்து சுத்தமாக லைட்டு கிடையாது. ஆனால் அவ்வளோ கடைங்க இருக்குது, அவ்வளோ ஸ்கூல் காலேஜ் அவ்வளோ இதுவும் இருக்குது. ஆனால் அந்த பக்கம் நைட்டில் லைட்டு கிடையாது. மழை டைமில் பார்த்திங்கன்னா பள்ளம் ஆல்ரெடி இருக்காங்களா, அங்கங்கே பள்ளம் இருக்குது, தண்ணி ரொம்பிட்டு இருக்குது. இதில் எங்கே பள்ளம் இருக்குதுன்னு சத்தியமாக தெரியாது, அந்தளவுக்கு இருட்டாக இருக்கும். இதில் காலேஜ் ஸ்கூல்லாம் இருக்குது. எவ்வளோ பிள்ளைங்க அது பக்கம்தான் போகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தலைவராக இருந்தோம் சரி, இல்லை யாரப்பா சரி, அதை வந்து கரெக்டாக அதை மூவ் பண்ணலை. அவ்வளோ கன்றாவியாக இருக்குது. இது வந்து யார் அந்த ரோட்டில் போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த பக்கம்லாம். அது இல்லாமல் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அது இல்லாமல் அந்த ரோடே சின்ன ரோடு, அதில் வந்து அவ்வளோ டிராஃபிக் இல்லாமல் பள்ளம் நிறையா இருக்குது. மழை டைமில் ரொம்ப மோசம், அவ்வளோ இருட்டு இருக்கும். அதுலேயும் பார்த்தோன்னா இந்த மாடு வேறு மேய்ஞ்சிட்டு போவோம், ஓகேங்களா. அது ஒரு பக்கம் டிராஃபிக் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை விட மற்றவங்களுக்கும் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய வண்டி சைடில் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பள்ளமாக தான் இருக்குது. வண்டி இந்த பக்கம் சாஞ்சாலும் அவ்வளோதான், அவுட்டு தான். வண்டி சாஞ்சது தான், அந்த பக்கம் சாஞ்சாலும் அப்படி தான். ஏன்னா ரோடு நடுவில் இருக்குது, பக்கத்தில் பார்த்திங்கன்னா பள்ளம் தான் இருக்கும். சைடில் ஃபுல்லாகவே காலியாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சர்க்கிள் இருந்தால் அப்படியே இப்படி சாஞ்சோன்னா அப்படியே கீழே விழுற மாதிரி தான். லாரியாக இருந்தாலும் எந்த வண்டி இருந்தாலும் அந்தளவுக்கு தான் மோசமாக தான் இருக்குது. ஸோ அந்த பக்கம் போகும்போதெல்லாம் எல்லாருமே கேர்ஃபுல்லாக போங்க, பார்த்து வண்டி ஓட்டிகிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து கவர்மெண்ட்டு அந்த ரோடை கரெக்ட் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறையா குழந்தைங்கள்லாம் போகிறாங்க, ஸ்கூல் பசங்கள்லாம் போகிறாங்க. அது பார்க்க கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பேரண்ட்ஸ் அங்கெல்லாம். ஸோ இதுக்கு மட்டும் கொஞ்சம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.